Okay, welcome all. So this is a TNBC Group 2 demo. Okay. So சில பேசிக்கான டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் டெமோ ரிலேட் டு தி ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரியில் நம்ம டெமோ பார்க்க போகிறோம். இந்த டெமோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் கிளியராக கொடுத்துறேன். இந்த டெமோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோயிங் டு டூ டூ திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங், நம்ம கம்ப்ளீட்டாக கோர்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம், சப்ஜெக்ட் பற்றி எடுக்க போகிறோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஓக்யூ டிஸ்கஷன் பண்ண போகிறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? கம்ப்ளீட்டாக நான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் சார். இது ஒரு கிராஸ் கோர்ஸ் இல்லையா? கிராஸ் கோர்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இந்த கிராஸ் கோர்ஸில் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இந்த வெரி லிமிட்டட் பீரியட்ல வெரி ஷார்ட் டைம்ல உங்களை எப்படி கிளியர் பண்ண வைக்கிறது, இதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குது. இது நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். சில பேர் இப்போ தான் புதுசாக கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் அட்டன் பண்ணவங்களுக்கும் சரி, புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த கோர்ஸ் எப்படி உங்களுக்கு ஆப்டாக இருக்க போது, ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஷால் வி ஆரம்பிக்கலாமா? எஸ், எஸ், குரூப் டூ ஆஃபீஸர் வாங்க. ஸோ எங்களுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்டூடெண்ட் குரூப் டூ ஆஃபீஸர் அகல்யா, அஸ்வினி. இப்போ டேக்கன் இஸ் ஹிஸ்ட்ரி சிலபஸ். நீங்கள் ஹிஸ்ட்ரி சிலபஸை போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய குரூப் டூவில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி கேட்க போகிறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அவன் சிலபஸில் கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் குரூப் டூடைய சிலபஸோ இல்லாட்டி குரூப் 1 குரூப் 4 எந்த சிலபஸ் எடுத்தவொடனே நீங்கள் என்ன பண்ணால், எடுத்தவொடனே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்தவொடனே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அவங்க கொடுத்த பிறகு டேரெக்டாக தே மூவ் இன் டு த குப்தாஸ் இருக்கும். குப்தா இந்த ரெண்டு டாபிக் மட்டும் தான் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலே இருக்கும். Then they can directly move to the Delhi Sultanate. அப்புறம் முகல்ஸ் இருக்கும். அது நடுவில் விஜயநகர பாமினி இருக்கும். முகல்ஸ், மராத்தாஸ். ஸோ விஜயநகர அண்ட் பாமினி இன் பிட்வீன் இருக்கும். இது ஏன்ஷியன் அண்ட் மெடிவல் சேர்ந்து. ஸோ இப்படியான சில இது இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தானே, முகல்ஸ், மராத்தாஸ், விஜயநகர பேர் அண்ட் பாமினி. இப்போ இன்பிட்வீன் நம்மளுக்கு வி ஹேவ் சோ மெனி டாபிக்ஸ். அப்போ இது மட்டும் தான் இருக்கு. அப்போ இன்பிட்வீன்ல இப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக் இங்கே இருக்குன்னா ஆரியன்ஸ் இருக்கு. ஏர்லி வெதிக் அண்ட் லேட்டர் வெதிக் இருக்கு. ஆரியன்ஸ் முடிஞ்சவொடனே மகாஜனபதாஸ் இருக்கு. புத்திசம், ஜெயினிசம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மௌரியாஸ் இருக்கு. போஸ்ட் மௌரியாஸ்ல இருக்கக்கூடிய இண்டோ கிரீக், சாகாஸ், குஷனாஸ், பார்த்தியன்ஸ், அப்புறம் சுங்காஸ், கன்வாஸ், சாத்தவாகனாஸ், இப்படின்னு ஒரு பெரிய குரூப் இருக்கு போஸ்ட் மௌரியாஸ்ல. அப்போ இந்த டாபிக் எல்லாம் நம்ம படிக்க கூடாதான்னு கேட்டா படிக்கணும். நல்லா வச்சுக்க. திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தேர் ஆர் டைரக்ட்லி மென்ஷன் தி சிலபஸ். ஸோ அதை நம்ம டீப்பாக படிக்க போறோம். பட் இந்த டாபிக்கை நம்ம படிக்க போறோம். இந்த டாபிக் ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு கோ த்ரூ பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் அ சேஃப். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் குரூப் தான் இருக்கும். முகமது கசினி அண்ட் முகமது கோரி இருக்கும். இதையும் பார்த்துட்டு இது இப்படி நம்ம கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டோம்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அவர் ப்ரோக்ராம். ஸோ மேம் உங்களுக்கு அந்த ஹவர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ மேக்ஸிமம் கம்மியான டைம்ல பெஸ்ட்டாக பார்க்க போறோம். அப்போ இந்த கிராஸ் கோர்ஸ்ல நம்ம அதிகமாக நான் சொல்ல வரேன். இந்த கிராஸ் கோர்ஸ்ல இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் நம்ம எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறோம்னா, இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் மாடர்ன் நான் பின்னாடி வரேன். இந்த ஏன்ஷியன்ட் அண்ட்
ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலுக்கு நம்ம பண்ணக்கூடிய பிளான் என்ன பார்த்தீங்கன்னா 2 விதமான பிளான் நம்ம கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா நம்ம கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் நோட்ஸ் இருக்கும், கொஞ்சம் வேகமாக இருக்கும். சில நோட்ஸும் நாங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அதாவது உங்களுக்கு ஸ்மால் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். அதை வச்சு நீங்கள் படிக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரிக்குன்னு ஏன்ஷியன்ட் மெடிவல் இந்தியா இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் இதில் கவர் ஆகிடும். அந்த நோட்ஸை வச்சு படிச்சுட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் வி ஆர் மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் ஆன் POQ. That POQ also starting from 2019 onwards, not before that. Even 2021 onwards. 2021ல இருக்கிற டிஎன்பிசி வேற, 2019ல இருக்கிற டிஎன்பிசி வேற. அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஎன்பிசி இல்லை. நீங்க கொஸ்டின் படிக்கிறேன்னு சொல்லி 2019 முன்னாடி கொஸ்டின் படிச்சீங்கன்னா நீங்க குரூப் 1 கொஸ்டின் படிச்சீங்கன்னா குரூப் 4 கூட யூஸ் ஆகாது. தட் இஸ் a ரியாலிட்டி. நல்லா புரிஞ்சுங்க. பல பேர் POQ போடுறாங்க, போவாதீங்க தயவு செய்து. POQ பார்த்தீங்கன்னா 2021க்கு பிறகு இருக்கிற POQ இருக்கும். அந்த POQ எப்படி அனலைஸ் பண்றாங்கன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அனலைஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இங்க கற்றுக் கொடுப்போம். யாருக்குலேருந்து ஒரு வாய்ஸ் வந்து இருக்கு, ப்ளீஸ் மியூட் ஆல் ஆஃப் யூ. ஜோதி பாபு ப்ளீஸ் மியூட். ஸோ அட்மின் இருந்தீங்களா? ஜோதி பாபு மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணி விட்டேன். ஸோ இந்த அனலைஸ் POQ அனலைசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். POQ அனலைசிஸ் சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துல அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதே கொஸ்டின் திரும்பி நிச்சயமா வராது, 100% வராது. உங்களோட டிஎன்பிசி கணக்குப்படி வரும். இப்போ இருக்க டிஎன்பிசி கணக்குப்படி பழைய கொஸ்டின் நிச்சயமா ரிப்பீட் ஆக வாய்ப்பே இல்லை. ஆனா ரிப்பீட் ஆகும். எப்படி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so Jyoti Babu, kindly mute yourself. Okay. ஸோ எப்படி ரிப்பீட் ஆகும்னா அதோடைய பேக்ரவுண்ட்ல ரிப்பீட் ஆகும். அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட்ல ரிப்பீட் ஆகும். இன்னைக்கு ஒரு கான்செப்ட் வரதுல கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கு கூட இன்னொரு கான்செப்டா லிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜேந்திர சோழன் பத்தி நம்ம பெரிய அளவு பேசியிருக்கோம். மேபி ராஜேந்திர சோழன் பத்தியான கேள்வி கன்ஃபார்மா குரூப் 2ல வருது. கேள்வி எடுக்கிற டீம் கூட அந்த டிஸ்கஷன் ஓடி இருக்கு. கொஸ்டின் பேப்பர் யாரும் எடுக்கிறாங்க அளவுக்கு நமக்கு தெரியும். ஓகே, அந்த டீம்ல ஒரு டிஸ்கஷன் ராஜேந்திர சோழன் பத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்போ ராஜேந்திர சோழனும் அப்படி ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னா ராஜராஜ சோழனும் இல்லாட்டி சோழன் டைனாஸ்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு நிச்சயமாக ஒரு கொஸ்டினா வரும். இப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சில விஷயங்களை வச்சிருக்கோம். அப்போ POQ அனலைஸோட நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆட் பண்ணும். நீங்க அப்படி ஆட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ, வெரி வெரி யூஸ்ஃபுல். என்னுடைய வீடியோ வருதா? ஸோ என்னுடைய ஃபேஸ் வருதா? ஃபேஸ் வீடியோ ஸோ என்னோட ஃபேஸ் வருதா? ஃபேஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நோவா ஆன்ல தான் இருக்கு. எப்போ ஆன்ல தாங்க இருக்கும். எப்பவுமே ஃபேஸே வந்தது இல்லையா? ஸோ ஆல்ரெடி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். சரி கொடுங்க. இல்லை ஆன்ல இருக்கேன், ஏன் இல்லை? சரி ஓகே, டைமில் அதை பார்க்குறது வாங்க. இப்போ டெமோ பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ மேபி வி வில் செக் ஓவர் தட் இந்த அப்கமிங் கிளாஸஸ். ஃபைன். இப்போ பிளான் இது தாங்க. ஏன்ஷியன்ட் மெடிவலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ரன்னிங் நோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கொடுக்குற பேசிக்கான மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு யூ கேன் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் POQ. இப்போ நம்மளோட கிளாஸஸ் எப்படி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டு பி வெரி கிளியர் அபவுட் டைம் லைன் சொல்லி கொடுத்தாங்க. இந்த டைம் லைன் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைங்க. நீங்கள் எது வேணால் படிச்சிடலாம், எல்லா புக்லையும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும், ஏன் இது இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த டைம் லைன் அண்ட் அனாலிட்டிக்கல் கனெக்ஷன், இந்த டைம் லைன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் லைன் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டைம்
கனெக்ஷன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக் எப்படி கனெக்ஷன் பண்றது. உதாரணத்துக்கு ஸோ ஐ கிவ் ஒன் ஆஃப் தி சிம்பிள் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஸ்டோரி மாதிரி நம்மளுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும். அந்த ஸ்டோரி தான் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கூட நம்ம நோட்ஸும் கொடுத்துரும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஸோ 3250 BC to 1750 BC. இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய டைம் பீரியட். ஓகே, ஸோ இந்த டைம் பீரியட் முடிகிற டைம்ல we have the ஆரியன் சிவிலைசேஷன், ஆரியன் கல்ச்சர். அதில் ஏர்லி வேதிக் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 1500 to 1000 BC. லேட்டர் வேதிக்ல இட் வாஸ் 1000 BC to 600 BC. பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஷன் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, இதனால நடந்த இம்பாக்ட், இதுதான் முக்கியம். அதே மாதிரி இவங்க ஒரே குரூப் தான், இவங்களுக்குள்ள எப்படி டிரான்சிஷன் நடந்துச்சு, அதோட இம்பாக்ட் என்ன, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஏன் சேஞ்ச் ஆகுது, இதெல்லாம் தான் இப்ப இருக்கிற டிஎன்பிஎஸ்சில ஒரு கனெக்டிங் பாயிண்டா கொண்டு வராங்க. ரொம்ப டீப்பா டஃபா கேட்க மாட்டான், ஆனா அனாலிட்டிக்கலா டிஎன்பிஎஸ்சி கேட்பான். நிச்சயமாக ஹிஸ்டரியில அனாலிட்டிக்கலா வரும். ரொம்ப ஈஸியா டைரக்டா அரப்பாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா இப்ப கேட்கறத விட்டுட்டான். அப்போ இந்த கனெக்ஷன் தட் வி வில் கிவ் அஸ் ஏ கிராஸ் கோர்ஸ், இதுதான் நம்மளுடைய என்டர் கிராஸ் கோர்ஸ்ல நம்ம பண்ணி கொடுக்க போறோம். இப்போ இதே இந்த ஆரியன்ஸ் முடிஞ்ச கூட மகாஜனபதாசுடைய எவால்யூஷன். அப்ப இந்த மகாஜனபதாசுடைய எவால்யூஷன் இட் இஸ் ஒன்லி இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியர் ஃப்ரம் 600 பிசி டு 300 பிசில இந்த 300 வருஷம் இந்த ஒரு பெரிய ஒரு நாடு வருது, 16 ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்றோம். So 100 of states was merged as a 16 states. இந்த 16 நாடுகளுக்குள்ளே நடைபெற்ற போர். அப்போ இது பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இதே காலகட்டத்தில் இதே 600 to 300 பிசில எவால்யூஷன் ஐடியாலஜி, எவால்யூஷன் ஆஃப் ரிலிஜியன், நியூ ரிலிஜியன் லைக் புத்திசம் ஜெயினிசமும் எவால்வ் ஆகுது. அப்போ புத்திசம் ஜெயினிசமும் மகஜனபதாஸ் பீரியட்லேயே தான் ஐடியாலஜி எவால்வ் ஆகுது. அப்போ ஏன் பொலிட்டிக்கலா வேற ஒரு விஷயம் நடக்குது, சோசியலா எப்படி இன்னொரு விஷயம் நடக்குது, அது ரெண்டுத்துக்குள்ள கனெக்ஷன் என்ன, அது ஏன் ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்காம மாறி மாறி நடந்துச்சு, அதனால ஏற்பட்ட இம்பாக்ட். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த புத்திசம் ஜெயினிசத்துடைய ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸஸ்ல நம்ம சொல்லி கொடுக்க போறோம். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்படிதான் ஒவ்வொரு இது கனெக்ஷனுக்கும் இப்போ மௌரியாஸ் வரும். அடுத்தது இந்த மகாஜனபத பீரியடுடைய எவால்யூஷன் தான். தென் வி ஹேவ் தி மூவ் இன்டு தி மௌரியாஸ். இவங்களுக்கு அப்புறம் மௌரியாஸ் பீரியட் வருது. மௌரியாஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா 321 பிசிலேருந்து 321 பிசிலேருந்து 185 பிசி வந்து இந்த மௌரியாஸ் பீரியட். அப்போ இந்த மௌரியாஸுடைய பீரியட்னால என்ன சேஞ்சஸ் பின்னாடி நடக்குது, அவங்க புத்திசத்தை ஜெயினிசத்தை எந்த அளவுக்கு டெவலப் பண்றாங்க, ஆர்டின் ஐடியாலஜி எப்படி குறையுது, திரும்பி ஆர்டின் ஐடியாலஜி எப்படி எவால்வ் ஆகுது, பிராமணான்னு சொல்லக்கூடிய பிரீஸ்டா தான் இருப்பாங்க எப்படி கிங்கா மாறுறாங்க, ஆஃப்டர் தி மௌரியாஸ் சுங்காஸ் வருவாங்க, ஏன் ஃபாரின் ரூலர்ஸ் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகணும், இப்படியான கான்செப்ட் தான் ஆஃப்டர் போஸ்ட் மௌரியாஸ். இதுல டைரக்ட் சிலபஸ்ல இருக்கு. அப்ப போஸ்ட் மௌரியாஸ் முடிச்சு we can move into that போஸ்ட் மௌரியாஸ்ல இருக்கக்கூடிய 7 டிஃபரெண்ட் எம்பையர் நான் அடுத்த பேஜ்ல வேணா எழுதுறேன். ஸோ 185 பிசில இருந்து 300 AD வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 500 இயர்ஸ் ஆஃப் த போஸ்ட் மௌரியாஸ்ல என்ன நடந்துச்சு. போஸ்ட் மௌரியாஸ் முடிச்சுதான் நம்மளுக்கு டைரக்டா குப்தாஸ் இருக்கு. குப்தாஸ் we have the direct syllabus. Indus Valley and Guptas we have the direct syllabus 300 to 550 AD. So that is a Guptas. இப்போ கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் மௌரியாஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த 7 பவர்ஸ், ஒவ்வொரு பவரும் ஏன் வந்தாங்க, லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபாரின் பவர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபாரின் பவர்ஸ் அண்ட் லோக்கல்ஸ். லோக்கல்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு எல்லாரும் ஃபாரினர்ஸ் தான் அந்த டைம்ல பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபாரினர்ஸ், அந்த டைம்ல பொறுத்தவரைக்கும் இவங்க லோக்கல்ஸ். ஸோ எப்படி இண்டோ கிரீக்ஸ் வந்தாங்க, சாகாஸ் எப்படி வராங்க, அடுத்த ஃபாரினர்ஸ் பார்த்தியன்ஸ். நீங்க இவ்வளவு ரொம்ப டீப்பா படிக்க ஒரே ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அவ்வளவுதான், தட்ஸ் மோர் எனஃப். அதை ப்ராப்பரா படிச்சீங்கன்னா வேலை முடிச்சு. அது ப்ராப்பரா நம்ம கிளாஸ்லயோ கிளாஸ் கோர்ஸ்ல நோட்ஸோட சரி பண்ணணும். இந்த 4 பவர்ஸ் ஒருத்தருடைய இம்பாக்ட் என்ன நடந்துச்சு. Then we've taken as a locals, we have the Sungas. Sungas were Brahmins. So how the Brahmins became ruler? The priests
இப்போ என்ன சொல்லலாம், the teachers they became rulers, how it was possible during that period. அதை பத்தி பா கன்வாஸ் சாத்தவாகனாஸ். ஸோ இப்படி போஸ்ட் மோரியஸ் பீரியட்ல என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு ரூலரும் எந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க, இப்படியாக ஒரு லாஜிக்கோடு நம்ம என்ன செய்ய போறோம், வில் மூவ் இன்டு திஸ். புரியுதா? ஓகே. இப்போ இதை தாண்டி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் இது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இதே மாதிரி இப்போ உங்களுக்கு மெடிவல் இந்தியாவில் வந்துடும். ஸோ இதே மாதிரி கான்செப்ட் நம்ம என்ன பண்ண போறோம், மெடிவல் இந்தியாவிலேயே நம்ம கொடுக்க போறோம். ஓகே. ஸோ அப்போ இந்த குப்தன்ஸ் பீரியடுக்கு பிறகு என்ன நடக்குது மெடிவல் இந்தியாவில்? ஸோ அது டைரக்டா சிலபஸ்ல இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி டெல்லி சுல்தானேட் வராங்க, அவங்க ரிப்ளேஸ் பண்ணி பின்னாடி முகல்ஸ் வராங்க. முகல்ஸ் டைம்ல மராத்தாஸுடைய எவால்யூஷன், இன் பிட்வீன்ல இந்த விஜயநகர் பாமனி கிங்டம், இந்த எவால்யூஷன் பார்ப்போம். ஸோ தட் டைம் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டர் உங்களுக்கு பேசிக்கான குரோனாலஜிக்கல் ஆர்டர் எந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களுக்கு தெரியணும், இயரோட தெரியணும், அதை கற்றுக் கொடுத்தோம். அதுதான் எங்களுக்கான ப்ரிடாமினன்டான ஒரு விஷயம். அதை முடிச்சிட்ட பிறகு வாட் வி வில் மூவ் இன் தட் இஸ் எ மாடர்ன் இந்தியா. பிவைக்கு இப்போ பார்த்துட்டு மாடர்ன் இந்தியாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மாடர்ன் இந்தியாவை நம்ம எப்படி பிரிச்சிரோம்னா, வி ஆர் டிவைடட் இன்டு தி 2 டிஃப்ரெண்ட் பார்ட். ஒன்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கலோனியல் ரூல் அப்படின்னு பார்த்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ரூல். அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டாகவும் பார்ப்போம். அவன் 1498 போர்ச்சுகீஸ் வந்துறாங்க. பட் அதை பற்றி எலாபரேட்டாக பார்க்க மாட்டோம், ஒரு இன்ஸ் மாதிரி பார்ப்போம். எஸ்பெஷலி வி ஸ்டடி மோஸ்ட்லி ஃப்ரம் தி 1757 இருந்து. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு முன்னாடி நடத்தப்பட்ட மிக முக்கியமான பேட்டில்ஸ் 1498 இருந்து 1757 வரைக்கும் நடந்த பேட்டில் பார்த்துட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் ஆன 1757 இருந்து 1858 வரைக்கும் இந்தியா பார்த்தோம். இந்த 100 இயர்ஸ். அப்புறம் 1858 இருந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆக நம்ம என்ன பார்ப்போம்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும். இப்படி மாடர்ன் இந்தியாவை வி செக்ரிகேட் இன்டு தி 2 டிஃபரண்ட் கேட்டகரி. 2 முக்கியமான கேட்டகரியா நம்ம மாடர்ன் இந்தியாவை என்ன பண்றோம்னா மாத்தோம். ஓகே. ஸோ இப்படி பார்த்துட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு விதமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த நேரத்தில் எது தேவைப்படுது, என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் தேவை, நீங்க எந்த வாரம் என்ன படிக்கணும், உங்க பேட்டில்னு ஒரு கான்செப்ட் நீங்க எடுத்துருக்கீங்க. சப்போஸ் யூ ஆர் ஸ்டடி அபவுட் வி ஆர் வேரியஸ் பேட்டில், நம்ம தனி நோட்ஸ் கொடுத்துருவோம். இத்தனை பேட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்ஷியன்ட் மெடிவல் மாடர்ன் சேர்த்து வி ஆர் கிவிங் தி பேட்டில்ஸ். அப்போ ஒரு பேட்டில் ஒரு ஈவெண்ட்டை படிக்கணும்னா என்ன அதுல இம்பார்ட்டன்ட், அதுல இருக்கக்கூடிய காசஸ், காரணங்கள் என்ன, அதுல இருக்கக்கூடிய ஒரு சப்ப காரணம்னா விட்டுலாம், காரணம் பெரிய காரணமே இல்லைங்க விட்டுலாம். சில பேட்டிலுக்கு பெரிய காரணம் இருக்கும். வெளிநாட்டில் நடந்த ஒரு பிரச்சனை இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ எல்லா காசஸையும் படிக்கணுமா படிக்கலாம். கிராஸ் கோர்ஸ்ல நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிமுக்கியமானது, அதிமுக்கியம். அதாவது நீங்க எப்படி நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் இந்த டாபிக் தான் எடுப்பான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி கத்துக்கணும். எங்களுடைய ப்ரெடிக்ஷன் 80% ரைட்டா. நோபடி கேன் டூ 100% ப்ரெடிக்ஷன். கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் வந்து சொன்னாதான், அவன் எடுக்கிற கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ல வரமான்னு அவனுக்கே தெரியாது. இல்லை இது குலுக்கல் முறையில் எடுக்கிறது, 4 பேர் எடுக்கிறது, குலுக்கி போட்டு எடுக்கிறது. அந்த 4 பேரோட மைண்ட் செட்ல நம்ம என்ன பண்ணுவோம், திங்க் பண்ணுவோம். அப்போ மேபி திஸ் டைம், மேபி திஸ் டாபிக், மேபி திஸ் திங்ஸ், அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சில சாப்டர்ஸை பேஸா வச்சு நம்ம கிளாஸஸ் போகும். பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் காசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காசஸ் முக்கியமாக இருந்துச்சுன்னா அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் காசஸ் தான், சிக்னிஃபிகன்ட் காசஸ் தான் கட்டாயம் படிக்கணும். கோர்சஸ்ல ஏதாவது பேட்டில் நடந்திருந்தா, ஸோ பேட்டிலாக இருக்கட்டும், ஒரு வாரா இருக்கட்டும், இஃப் யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் தி வார், கர்நாடிக் வார், ஸோ கர்நாடிக் வாருக்கான காசஸ் எது, ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் ஒரு முக்கியமான காசஸ். ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன், அப்போ வெளிநாட்டில் ஆஸ்திரியாவில் இருந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய வாரிசு போர். அந்த ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷன், அந்த வாரிசு போர் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இந்த ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்சஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்போ இது வரலாம் கேள்வி. இப்போ அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல அதோடைய ரிசல்ட் பார்க்கறது, கோர்ஸ்ல ஏதாவது பேட்டில் நடந்தா என்ன பேட்டில் நடந்துச்சு, அதே மாதிரி ரிசல்ட்ல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி, ஸோ வி ஹேவ் மேபி த ரிசல்ட் ஆட். ஸோ அந்த ரிசல்ட், ஸோ வி ஹேவ் தி certain treaty like treaty of Isla Chapel.
ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் ஐலாஸ் ஆப்பிள்னு சொல்லக்கூடியது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கலாம். ஓகே, எனி டவுட்? லாஜிக் புரிஞ்சுச்சா, கான்செப்ட் புரிஞ்சுச்சா பாருங்க. டவுட் தான். இப்போ நான் பிஓகி செக்ஷன் சில ஐடியாவும் பேசிக்காவும் நான் கொடுத்தேன். ஸோ இது எல்லா வாருக்கும் பொருந்தும். அந்த வாரில் நடைபெற்ற முக்கியமான விஷயமாக இருந்தா எனி டவுட்? இஸ் இட் கிளியர்? ரிசல்ட் இதுக்கு போலாமா? பிஓகி செக்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ற லாஜிக் புரியுது. இதே மாதிரி தான் இப்போ வார்ஸ் பத்தி நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டை நம்ம பிஃபோர் 1757 இப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆஃப்டர் 1758 இருந்து 1757 இருந்து 1858 வரைக்கும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எதை நோக்கி இருக்குன்னா இந்த பாலிசிஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல்ஸ், பாலிசிஸ் அண்ட் வார்ஸ். கவர்னர் ஜெனரல் கொண்டு வந்த பாலிசிஸ், அந்த பாலிசினால சில வார் நடந்திருக்கும், சில இம்பாக்ட் நடந்திருக்கும். அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். இது இப்படி அவ்வளவுதான். அதனால ஏற்படக்கூடிய இம்பாக்ட். ஸோ இப்படி தான் அந்த 1757 1858 நடந்த அந்த 100 வருஷத்துல நடந்த கதையை ரொம்ப சுலபமாக நம்மளால என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நல்ல அமைச்சு வெரி வெரி லிமிட்டட் டைம். அந்த லிமிட்டட் டைம்ல கோர்ஸ் முடிக்க முடியும்னா நிச்சயமா முடிக்க முடியும். பெஸ்டா முடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பெஸ்டா முடிக்கணும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க பெஸ்டா அமைச்சிக்கணும். அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் இந்த டெமோ கிளாஸ். ஃபைன். ஸோ வி ஆர் கிவிங் த வெரி கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளாஸஸ்ல உங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வெறும் என்ன சொல்லலாம் நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு விட மாட்டோம். எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜி கொடுக்கும், மென்டரிங் பண்ணும். இதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராப்பரா சொல்லுவோம். இந்த இடத்துல இங்க மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு, நீ இதில் கோட்டை விடலாம், இந்த சில்லி மிஸ்டேக்கை யூ ஹவ் டு பி ட்ரை டு அவாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களை என்ன பண்ணணும்னா முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுக்கும். உங்களை நாட் ஓன்லி ஃபார் அகாடமிக், அதை தாண்டி உங்களை மென்டலாகவும் உங்களை கொஞ்சம் தயார்படுத்திடும் எக்ஸாமுக்கு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை குறைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் சில ப்ராப்பர் ப்ராக்டிஸும் கற்றுக் கொடுக்கும். ஸோ லிமிட்டட் டைம்ல எப்படி பெஸ்டா ப்ராக்டிஸ் பண்றது, லிமிட்டட் டைம்ல எப்படி பெஸ்டா மொத்தம் சிலபஸையும் கவர் பண்ற சொல்லக்கூடிய ஸ்வாட் அனாலிசிஸும் பண்ணி கொடுக்கும். இஸ் இட் கிளியர்? ஓகே. வேற எதனா டவுட் தான் கேட்கலாம். நீங்க எது டவுட் கிளியர்? ஸோ ஒரு பிஓக்யூக்குள்ள போயிடலாமா?
நீங்க பாருங்க. மோர் எனஃப் குரூப் 2 ஆஃபீஸர், மோர் எனஃப். 3 மணி நேரம் அடுத்த உங்களுக்கு 40 டேஸ் இருக்கு. 40 டேஸ் கொடுத்தா மோர் எனஃப். நீங்க 3 மணி நேரம் 40 டேஸ் கொடுத்தா நிச்சயமா மோர் எனஃப்ங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணக்கு. ஆனா அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட கொடுக்கணும் குரூப் 2 ஆஃபீஸர். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களுடைய குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷன் டோன்ட் திங்க் ஓவர் ஓல்டு குரூப் 2. கைண்ட்லி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் குரூப் 1 லைக் சிச்சுவேஷன். குரூப் 1க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை கொடுத்தா தான் குரூப் 2 கிளியர் பண்ண முடியுங்க. ப்ரிலிம்ஸுக்கே சொல்றேன். இதுதான் ரியாலிட்டி. அது புரிஞ்சுட்டு இப்போ இருக்கிற இந்த ஷார்ட் டைம்ல எப்படி நம்மளால பெஸ்ட்டாக பண்ண முடியும். தட்ஸ் இட். மோர் எனஃப். மோஸ்ட்லி நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் இன் த ரைட் ட்ராக். அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணாலே போதும். த சக்சஸ் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே. அந்த ஸ்ட்ராட்டஜியை கேட்ச் பண்ண தெரியல. அது கேட்ச் பண்ணுறது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். குரூப் ஆஃபீஸ் கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? நான் கிளாஸில் இது முடிஞ்சோடனே ஒரு கிளாஸில் ஞாபகப்படுத்துங்க. நான் எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய சக்ஸஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் அதை கேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஐடியா. இப்போ ஒரு பிபிடி இருக்கு. அதில் நம்ம குரூப் 1 பழைய கொஸ்டின் நல்லா வச்சுங்க. 2021க்கு பிறகு இருக்க கொஸ்டினை எடுத்தா தான் குரூப் 2 கொஸ்டின் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் பார்க்க போறீங்கன்னா நீங்க குரூப் 1 கொஸ்டின் தான் பார்க்கணும் குரூப் 2க்கு. ஸோ அப்படிதான் அதுக்கு முன்னாடி இருந்த பழைய கொஸ்டின்ஸ் குரூப் 1 கொஸ்டின் எடுத்து நம்ம சின்ன ஒரு டிஸ்கஷன், அதுல டஃப்பான கொஸ்டின் மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணணும். நீங்க ஷேர் ஆகுதா? ஸோ ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபாலோயிங். எஸ், ஷேர் ஆகுது தானே? ப்ளீஸ் புட் யூ மெசேஜ். எஸ், ஓகே. நல்லா வச்சுங்க. இது குரூப் 1 கொஸ்டின். ஓகே, ஒரு குரூப் 1 கொஸ்டினை வச்சு தான் நம்ம இப்போ பேச போறோம். ஒரு காலத்துல குரூப் 1 கொஸ்டின் எப்படி இருந்துச்சு காட்டுறேன். இது 2017 குரூப் 1 கொஸ்டின். 2014 குரூப் 1 கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா இருக்கு பாருங்க. ஒரு காலத்துல கேட்ட குரூப் 1 கொஸ்டின் இந்த மாதிரி. 2011 கேட்ட குரூப் 1 கொஸ்டின் இஸ் டைரக்ட், வெரி டைரக்ட். இப்போ குரூப் 4லயும் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறதே இல்லை. ஈவன் குரூப் 4லயும் கேட்கறது. அப்ப ரொம்ப பழைய கொஸ்டின் வச்சு நம்ம பிளான் பண்ண முடியாது. இந்த பிளானை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் போனோம். ஸோ அர்பன் பிளானிங்குடைய பேசிக்கான இந்த 2 செட்டில்மெண்ட் மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா அப்படி இருக்கு. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா இருக்கு. அப்போ அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுடைய பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன? வாட் ஆர் தி பேசிக் ஃபீச்சர்ஸ்? இது ஏன் அர்பன் சிவிலைசேஷன் நீங்க சொல்றீங்க, அர்பன் பிளானிங் சொல்றீங்க? அந்த அர்பன் பிளானிங் சொல்றதுக்கான ரீசன் என்ன? இப்படி வருதுங்க இப்பெல்லாம் கொஸ்டின். பாருங்க, இப்ப வர கொஸ்டின்ஸ்லாம் வேற லெவல். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல இருந்து வரதே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய
ஸோ அரப்பான்னு மொகஞ்சதாரோ இது ஆன்சர் பார்த்தோன்னே தெரியும். இப்போ என்னன்னா அரப்பால மொகஞ்சத்துல வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ். மொகஞ்சத்துல நமக்கு என்ன கிடைச்சு? பிரான்ஸ் டான்சிங் கேர்ள்ஸ் கிடைச்சிச்சு. அந்த பிரான்ஸ் டான்சிங் கேர்ள்ஸ்ல இருந்து ஏதாவது ஃபீச்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. மொகஞ்சதாரோக்கு ஏன் மொகஞ்சதாரோ பேர் வந்துச்சு? மவுண்ட் ஆஃப் டெட், பிணங்களின் குவியல். இப்படி நீங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கணும். எல்லா பாயிண்ட்டும் பின் பின் என்ன சொல்லலாம், ஃபிங்கர் ட்ரிப்ல இருக்கும். கம்பல்சரி ஃபிங்கர் டிப்ல எல்லா பாயிண்ட்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்க படிச்சதை உங்களால ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சோன்னா டக்குனு மைண்டுக்கு வரணும். திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ரைட். இப்போ இதே இது எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க 2018 குரூப் 1ல உங்களுக்கு தெரியும் the writing pattern of Indus script is called as a Boustropedan தெரியும். You know the Boustropedan. ஆனா இந்த போஸ்ட்ரோபீடன் நல்லா படிச்சவங்க தெரியும். அந்த போஸ்ட்ரோபீடன் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இது கொஞ்சம் அனலிட்டிக்கல் கொஸ்டின். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்டா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட்டா? ஆன்சர் டி. படிச்சவங்க தெரியும். அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தை படிச்சாலும் நீங்க என்ன பண்ணணும்? டெப்தா கிளியரா படிக்க கத்துக்கணும். அப்படி டெப்தா கிளியரா படிக்க முடியலன்னா அனலிட்டிக்கல் மூலம் அந்த ஆன்சர் சொல்ல தெரியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனலிட்டிக்கல் மூலம் அதை கரெக்டா ஆன்சர் சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா, உங்ககிட்ட அந்த பக்குவம் இருக்கா, இதுதாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ண போகுது எக்ஸாம் ஹால்ல. நம்ம இதை தான் என்ன பண்ணணும்னா என்ஹான்ஸ் பண்ணணும். இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுத்தானே இன்னொரு கிளாஸ்ல ரொம்ப டீப்பாக கற்றுக் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் யூ கேன் ஸ்டார்ட் வித் எலிமினேஷன் மெத்தட். நீங்க பாருங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் மெத்தட் டிஎன்பிசியில் நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதம் மறந்துடாதீங்க. யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிசி, என்னதான் டிஎன்பிசி டஃபா ஆக்கிட்டு போனாலும் நம்மளுக்கு டிஎன்பிசி ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு சொல்லுங்க. ஓய், யாராவது கரெக்டாக சொல்றீங்க? தெரியும் உங்களுக்கு, எல்லாம் தெரிஞ்ச ஆன்சர் தான். சூப்பர் அஸ்வினி. ஓகே, நோ நெகட்டிவ் மார்க். இந்த நோ நெகட்டிவ் மார்க் சொல்லக்கூடியது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் ரிசீவ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம 100% இறங்கி எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். ஸோ எலிமினேஷன் மெத்தடாலஜியை பயங்கரமா நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ண முடியும். பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ இப்போ இதுல உங்களுக்கு தெரியல, யூ நோ தட் போஸ்டர் பேடா அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா நீங்க எங்கேயோ படிச்சிருக்கோம், அது நேரா இருக்காது, ஜிக்ஸாகா இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? we can eliminate this, so we can sit with this. லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா? நீங்க இப்போ உதாரணத்துக்கு என் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க, நான் இது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். நான் எழுதி தான் காமிச்சிருப்பேன். என் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்குன்னா அரபிக் லெட்டரா இருக்கும், இப்படி இருக்கும் அரபிக் லெட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மாதிரி இப்படி இருக்கும், இந்த இதில் இருக்கும். அப்போ அந்த மைண்டு டக்குன்னு ஞாபகம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஓகே, மியூட் ஆயிடுச்சோ? சாரி, கைப்பட்டுச்சு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அப்போ இந்த கான்செப்ட் தான். அப்போ இங்க ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருந்தேன், ஒரு நான் சொல்லி கொடுத்ததுனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வைங்களேன். ஒரு நான் சொல்லி கொடுக்காத ஒரு பாயிண்டா இருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல அதை லிங்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த கனெக்ஷனை நீங்க என்ன கொண்டு வரணும்னா எலிமினேஷன் கொண்டு வரணும். சப்போஸ் அந்த கனெக்ஷனை கொண்டு வந்தோம் நீங்க இது பண்ணணும்னா யூ ஹேவ் டு ட்ரை யுவர் பெஸ்ட். இப்படிதான் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் எ வெரி வெரி மேஜர் திங். அந்த மேஜர் திங்கை உங்களால பண்ண முடியுதா?
ஓகே, இதுதான் டிஎன்பிஎஸ்சி நம்மள என்ன பண்றான்னா எக்ஸ்பெக்ட் பண்றான். இந்த ஆங்கிள் இவரால ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதை டிஎன்பிஎஸ்சி நமக்கு இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம அதுதான் பிடிச்சிட்டு மூவ் ஆகணும். Right. இதெல்லாம் ரொம்ப பேசிக். குரூப் 4 கொஸ்டின் தான் இதெல்லாம். குரூப் 4ல டஃப் தான். குரூப் 4ல வரதே இது வாய்ப்பு கம்மியான கொஸ்டின் தான். குரூப் 1 ஒரு காலத்துல கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ஃபிகர் ஆஃப் டான்சிங்கல் மேடப் ஆஃப் பிரான்ச் டான்சிங்கல் பார்த்தோம். அது எங்க இருந்து கேட்டிருக்காம பாருங்க. இதுவும் குரூப் 2க்கான ஒரு கொஸ்டினாவோ இல்லை குரூப் 4க்கான ஒரு கொஸ்டினாவோ நம்ம பார்க்கலாம். ஐவிசி மட்டும் சொன்ன டெமோக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். இது பாருங்க. விச் ஆர் தி ஃபாலோயிங் வேர் அமாங் தி மெயின் எக்ஸ்போர்ட் ஆஃப் இதெல்லாம் அனாலிட்டிக்கல். இப்படிதான் எல்லா கொஸ்டினும் வரப்போகுது நம்மளுக்கு. பெரும்பாலும் following main export of Indus Valley people, select the current answer from the code given below. என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன். அந்த ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டியும் கைண்ட்லி கோ இன்டு த என்ன சொல்ல ஆப்ஷன்ஸ் போய் பாருங்க. கைண்ட்லி கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஆப்ஷன். ஆப்ஷனை பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். among the main exports of Indus Valley people. Indus Valley இங்கிருந்து மேல எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்கள்லாம் என்ன? ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் ஆன்சர்? anyone? தப்பு இல்லையா? தப்புமா. ஆன்சர் இஸ் ஏ. 1, 2 and 3. நான் நல்லா சொல்லியிருக்கேன், பல கிளாஸ் சொல்லியிருக்கேன். இண்டஸ் வேலி பீப்புளுடைய மெயின் ட்ரேடே யாருக்கிட்ட அவங்களோட மெயின் ட்ரேட் இருந்துச்சு? வெரி குட். குரூப் 2 ஆஃபீஸர், ஃபண்டாஸ்டிக். மெயின் ட்ரேட் அவங்க யார்கிட்ட இருந்துச்சுங்க? மெசோபொட்டோமியன்ஸ் கிட்ட இருந்துச்சா? அப்போ அந்த மெசோபொட்டோமியன்ஸ் யாருன்னு உங்களுக்கு பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாயிண்டே தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, பரவாயில்ல. அவங்களுடைய மெயின் ட்ரேட் பார்த்தீங்கன்னா மெசோபொட்டோமியன்ஸ், ஈரான் அண்ட் ஈராக். மெசோபொட்டோமியன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, அவனுக்காக தான் அங்கே போனோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் மெசோபொட்டோமியன் சிவிலைசேஷன். நம்மளுடைய ஒரு கான்செப்ட் படி, திராவிடன் கல்ச்சர் கான்செப்ட் படி, பீப்புள் ஃப்ரம் சவுத் இந்தியா, த சங்கம் பீப்புள் மூவிங் டுவர்ட்ஸ் த மெசோபொட்டோமியா அண்ட் செட்டில் த ரீஜியன் நியர் பை தி மெசோபொட்டோமியன் ரீஜியன். அப்படியே அவன் ரிவர் வேலி பார்த்து செட்டில் ஆகிறான். அந்த ரிவர் வேலி தான் இண்டஸ் வேலி ரீஜியன். அப்போ மெசோபொட்டோமியன் ரீஜன் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஈரான் பார்த்தீங்கன்னா பாலைவனம், டெசர்ட். they can't produce their food protections, food need. அப்ப அவங்களுக்காக தான் வீட்டு பார்லி ப்ரொடெக்ட் பண்ணா. இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி நீங்க காட்டன் இருக்கா, கோல்டு இல்ல, ரெண்டாவது அப்படி பாருங்க. ஆப்ஷன்ல 1 and 2 இந்த இடத்துல இருக்கு, இங்க இருக்கு. அப்பனா 4 இல்ல. உங்களுக்கு ஒருவேளை தெரியாதுங்க, கோல்டு தெரியுமா? தெரிய பரவாயில்ல. கோல்டு அவங்களுக்கு நாட் நோன் டு தி இண்டஸ் பீப்புள். கோல்டுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்ப இல்ல 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 இல்ல. ஒருவேளை உங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, இந்த 2 கன்ஃபார்ம் அப்படின்னா 4 வராது. இப்போ இங்க ப்ளே பண்றது என்ன? காட்டன் வருமா வராதா? காட்டனும் அவர்களுடைய எக்ஸ்போர்ட்டாக இருந்தது. தட்ஸ் வை வி கால்ட் அஸ் இந்தியா சிந்தான். இந்த லாஜிக்கை புரிஞ்சுங்க. காட்டன் எந்த காலத்துல எப்பவுமே இன்னைக்குமே உலகத்திலேயே காட்டனை எக்ஸ்போர்ட் பண்ற காலகாலமா உலக வரலாறுலே எப்பவுமே காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். காட்டன் எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கும். That's why we got this in that. Along with the food grains, we also export the cottons. ஸோ அந்த அளவுக்கு காட்டனுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பாருங்க, இது குரூப் 1ல 2015 இந்த மாதிரி ஏதோ ஹிஸ்டரியிலேருந்து ஒரு 15 கேள்வி வருதுன்னா அதுல 1, 2 கேள்வி தான் இப்படி இருக்கும். எப்போ 2016, 14. இதுக்கப்புறம் அந்த 1, 2 கேள்வி தான் இங்க 7, 8 இருக்க போகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டரியில வரக்கூடிய இந்த 10 கேள்வியில இப்போ 7, 8 கொஸ்டின்ஸ், மோர் தென் 7 or 8 கொஸ்டின்ஸ் கமிங் லைக் திஸ். So we ought to be very clear. If you are not clear, go for the elimination. If you are very clear, directly put it. If you are not clear about the answer, kindly go with the options. We have the options. Try to elimination. அப்ப சில elimination நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல் பண்ணனா, சப்போஸ் இதை எலிமினேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி another one option will eliminate.
இப்போ வீட் ஃபுட் கிரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க தெரிஞ்ச உடனே எங்கேயுமே ஒருவேளை சப்போஸ் இங்கே நம்மளுடைய ஆப்ஷன்ல வியாதி 1, 2, 3 and 4ன்னா நீ பயந்துடணும். அப்படி இல்லையே. யூபிஎஸ்சி மாதிரி உங்ககிட்ட 1 ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட், 2 ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட், 3 ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட் அவன் கேட்கலையே. ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தி என்ன சொல்லலாம் அந்த ஒரு ஃப்ரீடம், அதை புரிஞ்சுங்க. கிளியர். ஸோ முடியுங்க, கஷ்டம்தான், நான் இல்லை சொல்லல, ஆனால் முடியும். ஸோ ப்ராப்பர் ப்ராக்டிஸ், த ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அண்ட் டைம்லி ப்ராக்டிஸ் வித் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நான் 8 மணி நேரம் படிப்பேன் சார், உயிரை கொடுப்பேன் சார், சத்தியமாக கிளியர் பண்ண மாட்டேன். 4 மணி நேரம் படித்தாலே போதும். ப்ராப்பராக எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், ஏன் இதை படிக்கணும், இது எனக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் புரிஞ்சு படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான பிஓக்கு அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா டெஃபினட்டாக அது உனக்கு எப்பவுமே உன்னை விடாது, உன்னை கை கொடுக்கும். ஃபைன். புரிஞ்சுச்சா சொல்ல வந்த லாஜிக்லாம்? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். A small example. So in the question, பாருங்க. And because we don't have enough time, 10 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ நானும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனோம், கீழே விழுந்துட்டேன் பைக்லேருந்து. கிளாஸ் கேன்சல் பண்ண பார்த்தேன், டெமோ கேன்சல் பண்ணக்கூடாது, வழியை தாங்கிட்டு உட்காந்து கிளாஸ் எடுத்துருக்கேன். சரி போங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 2017 இந்த குரூப் 1 கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கதைகள் கொடுத்துறான், சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அந்த இன்ஃபர்மேஷன்ல எது சரியான இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். மேபி உங்களுக்கு எது ராங்கான இன்ஃபர்மேஷனும் வரலாம் ஃபியூச்சர்ல. எஸ், வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இந்த ஒரு லாடிந்திரா அவங்களுக்கு தெரியுது, இட்ஸ் ஆரியன் ரிலிஜன், ஆரியன் லாங்குவேஜ், ஆரியன் காட் லாடிந்திரா. ஸோ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வாஸ் அர்பன் சிவிலைசேஷன். இங்க எல்லாமே உங்களுடைய அனாலிசிஸை நீங்க யூஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டு போறது ஒரு கேட்டகரி. இந்த 3 ஏன் ஆன்சர் இல்லை, இந்த 3 இந்த இடத்துல என்னமா வரும், இது அர்பன், இப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன டைம் இருக்குன்னா தயவு செய்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இது ரைட்டு நீங்க கத்துனீங்களா, இது ஏன் தப்புன்னு கண்டுபிடிங்க. இது தப்பு, ஏன் தப்புனா இவங்க அர்பன் சிவிலைசேஷன் வந்து ரைட், அர்பன் சிவிலைசேஷன் போட்டா ரைட், இப்படி எழுதணும். இண்டஸ் பீப்புள் ஒர்க்ஷிப் லாடிந்திரா, இண்டஸ் பீப்புள்ல ஆரியன்ஸ், அதுவும் ஏர்லி ஆரியன்ஸ், ஏர்லி வேதிக். அப்ப இது தப்பு. ஏர்லி வேதிக்கு போட்டா இது ரைட்டு. இவங்களை மட்டும் தான், லார்ட் இந்திரா மட்டுமா, வேற யாரு லார்ட் வருணா? லார்ட் இந்திராவை ரிக்வேதால எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு? அரியுப்பான் சிட்டி அடிக்கிறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ சிட்டாட்டல் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்படியான இன்ஃபர்மேஷனை அந்த கொஸ்டின் பக்கத்துல நீங்க போட்டு டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ கிரேட் பாத் வாஸ் லொகேட்டட் அட் அரபா இஸ் ஸ்பெல்லிங் இது. ஸோ கிரேட் பாத் வாஸ் நாட் லொகேட்டட் அட் அரபா, தப்பு. கிரேட் பாத் இருந்துச்சு, யார்கிட்ட இருந்துச்சு? மொஹஞ்சதாரோல இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு இது தெரிஞ்சதுதான், ஆனா எழுதுங்கன்றேன். அதை போட்டு எழுதி நீங்க பண்ணீங்கன்னா that will be a huge impact, huge impact. சரியா? I hope you all understand. Okay. இதே வேரியஸ் சிட்டிஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ நம்ம கீழடி வச்சு கேட்டிருந்தோம் அப்போ இப்போ குரூப் 1ல, அப்போதான் அந்த கீழடி எஸ்கேவேஷன் டீட்டெயில்ஸ்லாம் அப்போ வந்து இந்த டைம். ஓகே, நீ பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மேட்ச் த பாடம் இதெல்லாம் இப்போ வரதில்லை, இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி வேற மாதிரி வரணும். அப்போ காளிமங்கன்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்கு? ஸ்ரீவியாவதி ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். லோத்தலுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சுருக்கட்டை தான் நம்ம பெரிய அளவு படிக்கல, இருந்தாலும் அது எங்கே இருக்கு? இப்படி அண்டர்ஸ்டாண்டிங். கீழடி நம்மளுக்கு தெரியும், கண்ண முடியும் போட்டோம், கீழடி மதுரை.
அப்போ இந்த பேஸ் ஆப்ஷனை வச்சு கீழடி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு சொல்றேன், கீழடி மட்டும் தான் தெரியுதுன்னா இது ரெண்டும் இல்லை. அப்போ இதுதான். இப்போ அப்ப இதுதான் இதுனா கீழடிக்கு மதுரை தெரிஞ்சு, சிக்கு லோத்தலுக்கு சரி லோத்தல் கல்ஃப் ஆஃப் காம்பே இருக்கனால குஜராத் எடுத்துக்கோனா கல்ஃப் ஆஃப் காம்பே தான் லோத்தல் இருக்கு. சுர்கோட்டடா குஜராத்ல இருக்குன்னு மாத்தி போட்டுக்கலாம். ரெண்டுமே ரைட் தான். ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருந்தனால we can move into the லோத்தல் கல்ஃப் ஆஃப் காம்பே டைரக்டா இருக்கு. கலிபங்கன் ராஜஸ்தான் இருக்கு. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா we have the கலிபங்கன் இஸ் ராஜஸ்தான் 3 ஆப்ஷன் இஸ். இப்போ மேபி இது ரெண்டும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இது மட்டும் தெரிஞ்சிச்சு. இது தெரிஞ்சனால இதுதான் ஆன்சர். அப்போ கன்ஃபார்ம் ஒன்னு தான் சிக்கு. அப்போ ஏக்கு 4 பிக்கு 4 உங்களுக்கு கன்ஃபார்மா கலிபங்கன் ராஜஸ்தான் தான் உங்களுக்கு வெரி ஈஸி. யூ கேன் புட் இட். அப்போ 1 2 ஆப்ஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் மூவ் இன்டு த ரைட் திங். உங்களால அது பண்ண முடியும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸி தாங்க, படிக்க முடியுங்க. நம்பிக்கையும் தெளிவான ஸ்ட்ராட்டஜியும் தாங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ இப்படியான சில கொஸ்டின்ஸ். அப்போ நான் சொல்ல ஒரு லாஜிக் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிறத சொல்லவே இந்த டாபிக் நான் இப்போ படிச்சிட்டேன்னா அதுக்கான பிஓக்கு லேட்டாக பார்த்துருக்கேன். நம்ம நடத்த சொல்ல பெரும்பாலும் பிஓக்கு பேஸ் பண்ணி நடத்தப்போம். பிஓக்கு இப்படிலாம் இருக்கு. அப்போ அது மட்டும் படிச்சா போதாது. அதை நீங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அதனுடைய பேக்ரவுண்டே பார்க்கணும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை நீங்க அது பண்ணணும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப டீப்பா கரண்ட் அஃபேர்ஸ் சார் நியூஸ் பாலிசி படிக்க தேவையில்லைங்க. பெரிய விஷயம், ரொம்ப பெரிய. இப்போ உதாரணத்துக்கு ராஜேந்திர சோழனுடைய அந்த 1000வது வருஷம் சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ராஜேந்திர சோழன் படிக்கிறது கொஞ்சம் கான்சியஸா கொஞ்சம் அதிகமா படிக்கணும். வித்தியாசத்தை படிக்கணும், அவ்வளவுதான். நீங்க யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு ரொம்ப டீப்பா யோசிச்சு பண்ணணும்னா அவசியம் இல்லை இல்லை இல்லை. கிளியர்? புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ நம்மளோட செக்ஷன் ஃபுல்லா இப்படிதான் போங்க. நிறைய பிஓக்கு போட்டுருவோம். பிஓக்கெல்லாம் போட்டு வச்சு செஞ்சிருவோம். உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துருவோம். அப்புறம் கொண்டு வந்துடும். எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தாங்க, உங்களை ஜெயிக்க வைக்க. நீங்க எங்களுடைய அசெட். உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களுடைய தலையாயம். அதுக்கான எல்லா வழியுமே கருத்து கொடுப்போம். நடுவில் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் அகாடமிக் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் நாங்கள் சரி பண்ண பார்ப்போம். பர்சனல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சில வழியை காட்டுது. நான் அதுக்கான அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். வேற ஏதாவது இருந்தா சொல்லலாம். எனி டவுட்? நான் திரும்பியே சொல்றேன், ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் செலுத்துங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so don't put too much of pressure on your mind. Everything is going to be good because you ready for last 1 year, 2 years, 3 years, some of them last 5 years. So it will be going to be. நிறைய பேர் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ குரூப் 2ல எக்கச்சக்கமான பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. சரி, உங்களாலையும் முடியும். தொடர்ந்து முயற்சி செய்யறவங்க வெற்றி பக்கத்துல இருக்கு. அந்த உங்களுடைய அந்த பிரசர்வரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இழந்துடாது. அந்த தொடர் முயற்சி 1 மணி நேரம் படிச்சாலும் போதும். ஆனா நீங்க எக்ஸாம் வருதே இல்லையோ, நான் படிப்பேங்க, நான் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. சும்மா படிக்கிறேன்னு சொல்லி படிக்கிறது வேஸ்ட்ன்றேன். சும்மா படிக்காத, தயவு செய்து சும்மா படிக்கிறேன், சும்மா எடுத்து பாக்குறேன். நோ, என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி ப்ராப்பரா அதை எழுதி வச்சு, நான் இந்த நேரத்துல இந்த டாபிக் இப்படி 1 ஹவர் டைம் ஆச்சுல இருக்கு, ஓடணுங்க. பைக்ல வச்சு ரஷ் பண்ணணும். இந்த இதுல இந்த 10 நிமிஷத்துல அங்க போயிடுவேன், இந்த 10 நிமிஷத்துல இதை முடிப்பேன். இப்படி உங்க மைண்டை ரஷ் பண்ணுங்க. ப்ரெஷர் எடுத்துக்காங்க. ரஷ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ப்ரெஷர். அந்த ரஷ் நீங்களே கிரியேட் பண்ணீங்கன்னா அது ப்ரெஷர் ஆகாது. மற்றவங்க அதை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது பேர் ப்ரெஷர். சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது பேர் ப்ரெஷர். சூழ்நிலை கொடுக்க அனுமதிக்காம நீங்களே அதை கிரியேட் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா?
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஹாப்பி டு சி ஆல் இந்த நம்மளுடைய கிராஷ் கோர்ஸில் உங்கள் எல்லாருக்கும் பார்ப்போம் நம்பிக்கை இருக்குது. ஸோ கிராஷ் கோர்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் ஸோ மேம் இருக்காங்க. ஸோ மேம்லாம் பெரிய லெஜெண்ட் உங்களுக்கு தெரியலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேமுடைய ப்ராப்பர் கைடன்ஸ் ஸோ நாங்கள் இருக்கோம். நம்ம டீம் இருக்குது முக்கியமாக. ஸோ பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி நானும் மேமும் 2-3 ஃபேக்கல்டி உங்களுக்கு தெரியும். பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ அட்மின் மேம்லாம் பயங்கரம் உங்களுக்காக உட்காந்து கார்குலி மேம்லாம் பயங்கரம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ எல்லாரும் நாங்கள் ஏன் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான பேசிக்கான ரீசன் என்னன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் a கோல்டன் பேட்ச் டு அஸ். ஸோ அந்த கோல்டன் பேட்சை டைமண்ட் பேட்சாக நாங்கள் மாற்றப்போம். உங்களுக்கு சர்வீஸ் வாங்கி கொடுத்துட்டு. ஓகே. எனி அதர் டவுட்? ஓகேங்க. எதனா டவுட் இருந்தால் கேட்கலாங்க. எதுவும் இல்லையா? ஷூர் குரூப் ஆஃபீஸர் நிச்சயமாக நடக்கும். நல்லது பண்ணுறவங்க நல்லதே நடக்குங்க. ரொம்ப பேசிக் பிளான்ஸ் மேபி அது லேட் ஆகலாம், ஆனால் பர்ஃபெக்டாக அமையும். இப்போ இந்த வாட்டிலாம் ரியாக்கு, ராகவிக்கு, பிரியதர்ஷினிக்கு, லார்சனுக்கு லாஸ்ட்லாம் குரூப் ஒன்று கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம கதை செல்வி மேமுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட் குரூப் ஒன்று கிளியர் பண்ணது. எக்கச்சக்கமான பேர் எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட மட்டும் படிச்ச என்கிட்ட மேமிட்ட படிச்சிருப்பாங்க. அந்த பசங்க 25 பேர் கிட்ட குரூப் அடிச்சிட்டாங்க. நல்ல பொசிஷனுங்க. ஆனா அவங்க போட்ட விதை இப்ப போடல. 2020, 21 போட்ட விதை. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி கிளியர் 2023 பண்ணாங்க. அதுல அவங்க வரல. இப்போ 2025 வந்துச்சு. மேபி உங்களுக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷத்துல உங்களுக்கு அடிச்சிடும். ஆனால் இந்த வருஷத்துல நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி மெயின்ஸ் போய் மெயின்ஸ் கிளியர் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு இல்லை செகண்ட் கவுன்சிலிங் வந்து இப்படி ஆகுது. மேபி இட் வில் டேக் another 1.5 years. ஆனால் முடிஞ்சிடும். 1.5 yearsக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இப்போ நல்லா பார்த்துக்கோ. அவ்வளோதான். இப்போ அதுக்கான விதையை போடு. ஓகே. விதையை போட்டு விதையை பழம் தொண்ணி தொண்ணி பார்த்துக்க கூடாது. நல்லா இருந்தா இல்லையா? நல்லா தான் இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே. தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல். ஸோ வில் see in the upcoming classes. Thank you, group of. Thank you.